ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என் தங்கச்சியோட பரிசுத்து வீடியோ போடுறேன்ட்டு. அந்த வீடியோ தான் இது. போட்டிருக்க அந்த ஆரம் அப்புறம் அந்த சோக்கர்லாம் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அது மேக்கப்பும் நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க. இது வந்து ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருந்துச்சு. ஹேர் வந்து கொஞ்சம் இது மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஓகே தான். அவங்க தான் மேக்கப் போட்டு விட்ட அக்கா. அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய கடைசி அக்கா தெரியும். பாப்பா மோஷிகா. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அக்கா. அப்புறம் அவங்க வந்து பெரியத்த பொண்ணு. இது வந்து என்னுடைய 3வது அக்கா. லாஸ்ட்டாக குழந்தை வச்சுருக்கிறது என்னுடைய 2வது அக்கா. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து என்னோட சின்னத்தை பொண்ணு. அப்புறம் அவங்க அண்ணன், அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு அண்ணன். அதுக்கப்புறம் இது பாப்பா குட்டி பாருங்க. இது வந்து 3வது அக்கா சொல்லியிருந்தோம் இல்லையா, இவங்க வந்து நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் போஸ் கொடுத்தாங்க. பட் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ நான் எல்லாருமே கரெக்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உள்ளது என்னுடைய ஃபஸ்ட் அக்கா. செகண்ட் உள்ளது வந்து என்னுடைய 3வது அக்கா, அவங்க பொண்ணு பாப்பா நேத்ரா. அப்புறம் தங்கச்சி அப்புறம் வந்து அந்த புல்ல வச்சுருக்காங்க கையில், அது 2வது அக்கா. அப்புறம் கடைசி ப்ளூ கலர் சாரீ வந்து என்னுடைய சின்னத்தை பொண்ணு சொல்லிட்டேன். அது வந்து கடைசியாக இருக்கிறது வந்து என்னுடைய கடைசி அக்கா. இவங்க தாங்க என் அப்பா. அதுக்கு ரைட் சைடில் உட்காந்துருக்கிறது என்னுடைய தம்பி லாலப்பார் சொன்னல, அவங்களுடைய ஃபஸ்ட்டு பையன் ஈஸ்வரன். நான் வந்து சாரீ வந்து நான் ரொம்ப கிராண்டாக கட்டணும் அப்படின்லாம் நான் சுடிதார் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானில் போனேன். பட் அங்கே எல்லாருமே சாரீ கட்டினதுனால வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரியை சும்மா கட்டியிருந்தாங்க. ஆனால் என் மாமாட்ட கேட்டேன், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே நல்லா தான் இருக்குன்னாங்க. பட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது மாதிரி எனக்கு ஃபீல், மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. பரவாயில்ல, ஏதோ ஒரு சாரியாவது எடுத்துகிட்டு போனோம்ல. நான் சாரியே எடுத்துகிட்டு போகல அவ்வளோவா. மேரேஜுக்காக ஒரு சாரி, இதுக்கு ஒரு சாரி எடுத்துகிட்டு போனோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். எதுக்காகனா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால சரி நம்ம சாப்பிட்றலான்ட்டு ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற வரையுமே வந்து கரெக்டாக கம்மியாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் மேரேஜுக்கு போனதுக்கப்புறம் வெரைட்டிஸ் நிறையா இருக்குமா, சரி டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ட்டு அங்கே வீட்டில் இருந்த ஊரில் இருந்த 1 மாதமே அதிகமாக தான் சாப்பிட்டேன் எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஊருக்கு போனதுலேருந்தே சேட்டை தான். நான் இங்கே இருந்தப்பயாவது கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருப்பேன் போல இருக்கு. நான் வீட்டுக்குள்ளே கதவு பூட்டிட்டு வேலை பார்த்துட்ருப்பேன். அங்கே எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டான். இனிமேல் ஊர் பக்கமே போகக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அந்தளவுக்கு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பொட்டு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் இடையிலேயே இப்போ வந்து நானும் பொட்டு வச்சுட்டேன். எதுக்காக அப்படின்னா, அந்த பாக்ஸுக்காக லாஸ்ட்டு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் வீடியோக்கு சொல்லியிருப்பேன். என் பாக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, பொட்டு வைக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நம்ம வைக்கிற டயத்துக்கு பாக்ஸ் காலியாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வச்சதுக்கப்புறமா உடனே நானும் போயிட்டு பொட்டு வச்சு அந்த பாக்ஸ் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அக்காவுக்கு பேக் சைடு நிற்கிறாங்களா, அவங்க தான் என்னுடைய அம்மா. பாக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேனோ என்னவோ, ஆனால் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிடுவேன். நான் பொட்டு வைக்கும் போது மாமா வீடியோ எடுக்க சொன்னால் அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. எப்படி எடுக்க போகிறாங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரீ வீட்டில் வந்து நிறைய இருக்குங்க. மேரேஜுக்கு முன்னாடி நிறைய எடுத்து வச்சுருந்தேன். பட் வந்து அப்போவே எல்லாருமே சொன்னாங்க, ஆஃப்டர் மேரேஜ் வந்து உடம்பு ஏறிடும், அதுக்குனால வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் மட்டும் தைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்காம எல்லா ப்ளவுஸுமே தைச்சி வச்சுட்டேன். அப்புறம் தம்பி கன்சீவாக இருக்கும்போது உடம்பு ஏறினுச்சு. அப்புறம் நார்மலாகிடுச்சு. அப்புறம் திரும்பவும் நல்லாவே ஏறிடுச்சுங்க. எந்த ப்ளவுஸுமே பத்தவே மாட்டேங்குது சுத்தமாக. யாராவது மேரேஜ் இப்போது இல்லை மேரேஜுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நிறைய ப்ளவுஸை தைச்சி வச்சுட்டாதீங்க, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பொட்டு எல்லாமே வச்சு முடிச்சுட்டு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த புடவையில் முந்தானையில் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு அப்பா அம்மா காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப மண்டபத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றதுக்கு. பரிசை வந்து ஆக்சுவலாக ஒரு 6 மணிக்கு போட்டிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே சீக்கிரமாக அழைச்சிட்டு போயிட்டாங்க. என்னை பொழுதோடையே அழைச்சிட்டு போயிட்டாங்க. எங்கள் ஊர்லேயே வந்து பொழுதுலேயே மதியத்துக்கு மேலேயே பொண்ணு போனது நான் மட்டும்தான். இது எல்லாருமே நைட் ஆகிடும். இவ்வளோ நாள் வளர்ந்த வீட்டை விட்டுட்டு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதான் அழுதுகிட்டு இருக்கான். அவள் அழுகுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளும் அதை தாண்டி தானே வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வேறு வழி கிடையாது, போய் தானே ஆகணும் இன்னொரு வீட்டுக்கு. எனக்கு மேரேஜ் அப்போ வந்து எங்கள் மாமாவை முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இவளுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறப்ப வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு என்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது.
கோவிலில் மேரேஜ் பண்ணி மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. என்னால் மேரேஜ் வந்து எடுக்க முடியல. ஏன்னா நல்ல நேரம் தாண்டிட்டு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக தாலி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையுமே நாங்கள் வீடியோவே எடுத்துக்கவே இல்லைங்க. ஃபோட்டோ மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் வந்து மேரேஜுக்காக கட்டியிருந்த சாரீ. அது மாமாவோட ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் என் பேக் சைடில் உட்காந்துருக்காங்களா, அவங்க தான் என்னுடைய ஃபஸ்ட் அக்கா வீட்டுக்காரவங்க மாமா. அண்ணன் தான் சொல்லுவேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.